உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் என்ற வாஞ்சை சாலமோனுக்கு இருந்தது. இந்த தேவாலயம் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தின் மக்களுக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. யார் அங்கே வந்து நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தரோடு அவர்கள் தொடர்பு கொள்ள முடியும். வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாகவே நாம் தேவனண்டை சேருகிறோம் என்றும், நாம் கர்த்தருடைய பணியை செய்ய சரியான நபரை தெரிந்தெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்றும், குடும்பங்களிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும்போதுதான் தெருவிலும் ஊரிலும் தேசத்திலும் ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும் என்றும், உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே தேவனுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கும், தேவாலயத்தை அர்ப்பணித்து சாலமோன் எவ்வாறு ஜெபித்தான், சாலமோனின் ஆத்தும வாஞ்சையை எவ்வாறு அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல கர்த்தருடைய வார்த்தையிலே களிகூர்ந்து காத்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே நாம் 2 நாளாம் புத்தகத்தினை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 2 நாளாமும் 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தூக்கிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட தண்டுகள் எடுக்கப்பட்டது. 2 நாளாமும் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? மோசேயினால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட 2 பொருட்களை இப்பொழுது காணவில்லை. ஆரோனின் கோலும் மன்னாவும். மன்னாவை குறித்து எண்ணாமம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அதை மக்கள் சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அது மறைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது அந்த நாளே உட்கொள்ளப்படாவிட்டால் கெட்டு போய்விடும். என்றாலும் ஞாபகத்திற்காக ஒரு பாத்திரத்திலே மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது அங்கே இல்லை. ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் அந்த மன்னா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை அவர் என்றைக்கும் போஷிக்கிறார். யாத்திராமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆரோனின் கோல் துளிர்த்ததை குறித்து பார்க்கிறோம். அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடையாளமாய் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். அது மனிதனால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, தெய்வீகம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அவருடைய ஆசாரியத்துவம் சார்ந்திருக்கிறது. ஆரோனின் கோல் துளிர்த்ததினாலே அவருடைய ஆசாரிய பணி உறுதி செய்யப்பட்டது போல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 2 நாளாமும் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் வந்திருக்கிறார்கள். பாடகர்கள் அங்கே இருக்கிறார்கள், இசை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பூரிகைகளை ஊதுகிற 120 ஆசாரியர்களும் அங்கே நின்றார்கள். வசனம் 13, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆம், இது மிக உன்னதமான ஒரு நேரம். வசனம் 14, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படும் இடத்திலே கர்த்தர் தனது பிரசன்னத்தை விளங்க பண்ணுகிறார் என்பது தெரிய வருகிறது. நம்மிலே பலர் நம்முடைய ஜெப வேளையிலோ வேத வாசிப்பு நேரங்களிலேயோ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருப்போம் என்றால் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய உதடுகளிலே துதி குறைவாய் இருக்கிறது என்று பொருள். கர்த்தருடைய பாதத்திலே சேரும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நம்முடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து நாம் அனுபவிக்கும் தன்மைகளை சொல்லி நாம் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இறங்கி வருவதை நாம் அனுபவிக்க முடியும். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிய ஒரு நிகழ்ச்சியையும் அவருடைய அர்ப்பணிப்பின் ஜெபத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். சாலமோன் கொடுத்த அந்த செய்தியானது மிக அற்புதமான ஒரு செய்தி. கவனியங்கள். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானவுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். இப்பொழுது சாலமோன் ஜனங்களோடு கூட பேசுகிறார். பாருங்கள், வசனம் 4. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கவனித்தீர்களா? தாவீதே இந்த தேவாலயத்திற்கு காரண கர்த்தா. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் தேவனே எருசலேமை இந்த பூமியின் மத்திய இடமாக தெரிந்து கொண்டார். அது ஒரு நாள் நிறைவேறப் போகிறது. தேவாலயம் நிற்கும்படியாகவும் கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டார். தாவீதை அரசனாக்கும்படி தெரிந்து கொண்டதும் அவரே. இப்பொழுது தாவீதின் வம்சத்திலே சாலமோன் அரியணையிலே இருக்கிறார். இந்த தெரிந்தெடுப்பு, தீர்மானங்கள் எல்லாமே தேவனே செய்தது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே தேவனுடைய தெரிந்தெடுப்பிற்கும் நம்முடைய தெரிந்தெடுப்பிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பாலஸ்தீன பகுதியை சுற்றி பார்த்த ஒரு ஊழியர் கூறும் பொழுது, தெரிந்தெடுக்கும் பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நான் எருசலேமை அல்ல சமாரியாவைத்தான் தெரிந்தெடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அதுதான் செழிப்பான பிரதேசம் என்று கூறுகிறார். அநேகர் பள்ளத்தாக்கின் அழகை ரசிக்கும்படியாக மலைச்சரிவுகளிலே வீட்டை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் சமாரியாவிலிருந்து நீங்கள் சுற்றுப்புறம் எங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். மேற்கு பக்கத்திலே மத்திய தரை கடலையும், கிழக்கு பக்கத்திலே யோர்தான் பள்ளத்தாக்கையும் கலிலேயா கடலையும் பார்க்கலாம். தெற்கு பக்கத்திலே எருசலேமை பார்க்கலாம். வடக்கு பக்கத்திலே பார்த்தால் எர்மோன் மலையையும் பார்க்கலாம். எனவே அதுவே சிறந்த இடம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் நம்முடைய விருப்பத்தையோ நம்முடைய தெரிந்தெடுப்பையோ தேவன் கேட்கவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் இந்த உலகத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், வாழும்படியான ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் அது குறிக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளே கடந்து செல்வது பிரச்சனையாயிருக்கிறது. தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்தும் மனிதனுடைய சுயாதீனத்தை குறித்தும் வாக்குவாதம் செய்ய நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆனால் அது நேரத்தை வீணாக்குவதே. தேவன் குறித்திருக்கிற இடத்திற்கு நாம் செல்வதே சிறந்தது. அந்த இடத்திலே நாம் போய் நிற்கும் பொழுது நாம் சரியான இடத்திலே நிற்கிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய சித்தமே மிக மிக முக்கியமானது. தேவன் எருசலேமை தெரிந்து கொண்டார். தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாய தாவீதின் மனதில் இருந்தது. இங்கே நாம் பார்ப்பது போல தாவீது எதை செய்ய விரும்பினாரோ அதைத்தான் சாலமோன் செய்தேன் என்கிறார். தாவீது கட்ட நினைத்த ஆலயத்தை தான் கட்டி முடித்தேன் என்கிறார்.
2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி. இவை எல்லாமே நாம் கவனித்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களாகும். இப்பொழுது தேவாலயத்தை அர்ப்பணித்து சாலமோன் ஜெபிக்கும் ஜெபத்தை கவனியுங்கள். வசனங்கள் 12-13. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. ஜெபிப்பதற்கு நான் எந்த நிலையிலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், முழங்காலிலே நின்று ஜெபிப்பதே சிறந்தது. சாலமோனும் முழங்காலிலே நின்று ஜெபித்தார். ஒரு சிருஷ்டி தனது சிருஷ்டிகர் முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நிலைமை முழங்கால். சாலமோன் ஸ்தோத்திரத்தோடு கூட தனது ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். சாலமோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதின் ஒரு காரணம், அவரே சிருஷ்டிகர், அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் பெரியது என்பதை உணர்ந்தார். அவருடைய கிருபையினாலேயே கர்த்தர் தாவீதின் இருதயத்திலே பிரவேசித்தார். அந்த தேசத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார். சாலமோனின் வாழ்க்கையிலேயும் அவர் தலையிட்டார். இன்று வாழும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவம் வேண்டும். அநேகர் தேவனை தூரத்தில் வைத்தே நின்று கொண்டு இருக்கிறார்கள். என்றாலும் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவும் ஐக்கியமும் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 18 வசனம். தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இது மிக முக்கியமான ஒரு வாசகம். கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டும் பொழுதே சாலமோனோ இஸ்ரவேல் தேசத்து மக்களோ கர்த்தரை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடக்கிவிடலாம் என்று எண்ணவே இல்லை. தேவனும் மனிதனும் சந்திக்கும் ஒரு இடமாகவே ஆலயம் எண்ணப்பட்டது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 20 வசனத்தை பாருங்கள். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயம்தான் மனிதன் தேவனை சந்திக்கும் இடமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வசனம் 21. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. இந்த தேவாலயம் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையின் மத்திய இடத்திலே இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் பாவம் செய்து விடும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்ப வர வேண்டும். வசனம் 26. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால். ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம் ஏற்படும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரிடத்திலே ஜெபத்தின் மூலமாக திரும்பி வர வேண்டும். வசனம் 28. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும்
யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும். தேசத்திலே எங்கெங்கே பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வருகிறதோ அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடமாகவே திரும்பி அவர்கள் ஜெபிக்க வேண்டும். வசனம் 30, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. அருமையானவர்களே, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எனவேதான் நாம் அவரோடு தொடர்புடையவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்து நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்து நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. கவனித்தீர்களா? உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அவருக்கு பயப்பட வேண்டும் என்ற வாஞ்சை சாலமோனுக்கு இருந்திருக்கிறது. இந்த தேவாலயம் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தின் மக்களுக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. யூதர் அல்லாத யார் ஒருவர் வந்து நின்று அந்த இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தரோடு கூட அவர்கள் இடைபட முடியும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில். அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்படும் ஸ்தலத்திலேயும் தேவாலயம் இருக்கும் திசையை நோக்கி தங்கள் சத்தத்தை கர்த்தரை நோக்கி அவர்கள் உயர்த்துவார்கள் என்றாலும் கர்த்தர் கேட்பார். இதைத்தான் தானியேலும் செய்தார். ஞாபகம் இருக்கிறதா? எருசலேமிற்கு நேரே தனது பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் 3 முறையும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். இவ்வாறு தானியேல் ஜெபித்த அந்த காலகட்டத்திலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கர்த்தர் தானியேலின் ஜெபத்தையும் கேட்டார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை பாருங்கள். தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. இந்த கர்த்தருடைய ஆலயம் மனிதன் கர்த்தரை சந்திக்கும் ஒரு ஸ்தலமாக திட்டமிடப்பட்டது. தொடர்ந்து வசனங்கள் 41, 42 வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். இது மிகவும் மகிமை நிறைந்த ஜெபம். தாவீதுக்கு தேவன் கொடுத்த இரக்கத்தின் அடிப்படையிலேயே இவ்வளவு காரியங்களையும் சாலமோன் கர்த்தரிடத்திலே பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு கிருபாசனத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கும் நிமித்தமாக நாமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடியும். நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லாத சூழ்நிலையை இயேசுவின் இரத்தம் மாற்றி நமக்கு தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறபடினாலே நமக்கும் தேவன் இரக்கத்தை காண்பிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். கடந்த அதிகாரத்திலே தேவாலய பிரதிஷ்டை ஆராதனையை நாம் பார்த்தோம். அங்கே சாலமோன் கொடுத்த செய்தியையும் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை குறித்தும் சிந்தித்தோம். இந்த 7வது அதிகாரத்திலே அதற்கு தேவன் கொடுக்கும் பதிலை பார்க்கிறோம். கவனியுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இதுதான் அங்கே நடைபெற்றது. ஞாபகம் இருக்கிறதா? மோசே வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்த பொழுதும் தேவனுடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பியது என்று யாத்ராமம் 40ஆம் அதிகாரம்
34, 35 வசனங்களிலே வாசிக்கிறோம். சாலமோன் கட்டிய இந்த ஆலயத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். வானத்திலிருந்து வந்த அக்கினியானது பலியை பட்சித்து போட்டது. இதன் பொருள் என்னவென்றால், பாவத்தின் தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இந்த ஆலயம் அழகாயிருப்பதனாலே தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் செல்வ செழிப்பாக ஆலயம் அமைக்கப்பட்டு இருப்பதனாலேயும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி எல்லாமே கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறபடினாலே அதன் அடிப்படையிலேயே தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் கொடுக்க போகிற தியாக பலியே உண்மையாகவே தேவன் இதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள செய்தது. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது. இதை 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை தங்கள் சொந்த கண்களினாலே அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ஒரு கேள்விக்கான பதிலை சொல்கிறார். இஸ்ரவேலர் யார்? அதற்கு 8 குறிப்புகளை கொடுக்கிறதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அவைகளிலே ஒன்றுதான் தேவனுடைய மகிமை அவர்களிடத்திலே இருந்தது என்று சொன்னார். இஸ்ரவேலரை தவிர தேவனுடைய பிரசன்னத்தை தங்கள் கண்களினாலே கண்டவர்கள் வேறு யாரும் இல்லை. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய பிரசன்னத்தை இவ்வண்ணமாக உணர்ந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் அவரை துதிக்கும் நேரங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று மீட்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. நானும் நீங்களும் கர்த்தரை இவ்வாறு புகழாவிட்டால் வேறு யாரும் புகழப் போகிறதில்லை. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவியாதவர்கள் இவ்வாறு கூற முடியாது. பொதுவாக அநேகர் தாங்கள் பெரியவர்கள், தங்களுடைய குழு அல்லது கூட்டம் எவ்வளவு சிறந்தது, தேசத்திற்காக திருச்சபைக்காக எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று பேசுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரால் மீட்கப்பட்டவர்கள் அதை அடிக்கடி கூறுவார்களாக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 27,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இந்த வசனத்தை குறித்து குறை செல்கிறவர்கள் உண்டு. அதற்கு 3 காரணங்களை சொல்வார்கள். இந்த பலிகள் காணிக்கைகள் எல்லாம் வீணானது என்று கூறுவார்கள். இரண்டாவதாக, இத்தனை அதிகமான எண்ணிக்கை உள்ள பலிகளை செலுத்தி இருக்க முடியாது என்பார்கள். மூன்றாவது, இப்படி மிருகங்களை பலியிட வேண்டியது அவசியமில்லை என்பார்கள். ஆனால் அந்த 3 காரியங்களை குறித்தும் நாம் சிந்தித்தால் அதற்கு தெளிவான பதில் உண்டு. முதலாவதாக, தேவாலய பிரகாரத்திலே மற்ற பலிபீடங்கள் செய்யப்பட்டு இந்த பண்டிகை காலத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இது அதிகமான செலவில்லை, ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, இன்றைக்கும் உணவிற்காக எத்தனையோ ஜீவன்கள் பலியிடப்படுகிறது. அதை குறித்து நாம் அதிக செலவு என்று சொல்கிறதில்லை. ஒரு ஊரிலே ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுக்கு வேதபாட வகுப்பு என்றால் மிகவும் பிரியம். தங்கள் வீட்டிலே கூட ஒரு வேதபாட வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அவருடைய வகுப்பிற்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும் ஊழியர் ஒருவர் வந்திருந்தார். ஜனங்கள் அவருடைய பாடத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாய் இருந்தார்கள். மனப்பூர்வமாக காணிக்கையாக அவருக்கு செலவோடு கூட 2,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி இது மிகவும் தவறான ஒரு செயல் என்று எண்ணினார்கள். வீண் செலவு என்று நினைத்தார்கள். இந்த சகோதரிக்கு இசையிலே மிகுந்த நாட்டம் உண்டு. அவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு முக்கியமான இசைக்குழுவின் அங்கத்தினராயிருந்தார்கள். ஒருமுறை தலைநகரிலிருந்து சிறப்பான குரலுள்ள பாடகர் வந்து பொதுவான நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். பாட வந்த அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தார்கள். இது அருமையானது என்று எண்ணினார்களே ஒழிய இது வீண் செலவு என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருக்கென்று நாம் செலவழிப்பது எதுவுமே வீணான செலவு என்று நாம் கூற முடியாது. ஆனால் உலகத்திற்காக நாம் செலவு செய்வது வீணானது என்பதை நாம் அறியாமலும் இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய உணவிற்காக மட்டும் ஒவ்வொரு நாளும் எத்தனை மிருகங்கள் அடிக்கப்படுகின்றன. இதற்கு எதிராக யாருமே குரல் எழுப்புகிறதில்லை. அது மனிதர்களை திருப்தி செய்கிறது. பலிகள் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டியபடினாலே
அது வீணானது என்று நாம் கூறவே முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்திற்காக, உலகத்தின் பொருளுக்காக நாம் செலவழிப்பதை விட கர்த்தருக்காக செலவழிப்பது, கர்த்தருக்காக கொடுப்பது எந்த ஒரு வகையிலையும் வீணானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கென்று நாம் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் அவர் நமக்கே திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது நன்றி கடையாளமாக நாம் எதையுமே அவருக்கு கொடுக்க முடியாது. அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த எண்ணம் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக நம்மையும் அர்ப்பணிப்போம். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டதை சற்றே திரும்பி பார்ப்போமா? கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இறங்கி வருவதை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நாம் முழங்காலிலே நின்று ஜெபிப்பதே மிகவும் சிறந்தது. நாம் தேவனோடு நெருங்கிய உறவும் ஐக்கியமும் உள்ளவர்களாக வாழ வேண்டும். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எனவே நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று அவரால் மீட்கப்பட்டவர்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7.